ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை தருவேன் என்று சொன்ன பிரதமர் தான் இந்த பிரதமர். ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பார். ஒரு வருஷத்துக்கு 2 கோடினா இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு மோடி வந்து? இது முடிஞ்சிச்சுன்னா 10 வருஷம். 10 × 2 எவ்வளவு ஆச்சு? 20 கோடி. 20 கோடினா இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 140 கோடி. இந்தியாவுடைய ஜனத்தொகை சற்றேற குறைய 140 கோடி. 20 கோடி 140 கோடியில 20 கோடி பேருக்கு வேலை இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 7 பேர்ல ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கணும். இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 200 பேர் இருக்கீங்க. இங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க? இப்ப புரியுதா? இதுக்கு மேல விளக்கம் வேண்டுமா? இது பத்தாதுன்னு இப்ப அண்ணாமலை வேற பொய்யா புதுறான். எங்க போனாலும் பொய். என்ன கேக்குறான் திடீர்னு? நாட்டுல முஸ்லீம் இந்துலாம் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்ட்டு. எங்க எந்த மசூதிக்குள்ளயாவது ஒரு இந்து போக முடியுமா? இவன் ஏங்க போக முடியாது? ஏங்க நீ கேள்வி கேட்கணும். பகல் புழுறான், பொய்யா பேசுறான். ஒரு மாணவி வந்து ரெண்டாவது சித்தி டாக்டர் தரம் தாங்க முடியாம விஷம் குடிச்சிருச்சுன்னா அதை கிச்சனுக்கு மதம் மாத்தினாங்க, அதனாலதான் அது விஷம் குடிச்சிருச்சுங்கிறான். ஏண்டா நாடு நல்லா தாண்டா போய்கிட்டு இருக்கு. நாடு சிறப்பாக தானே போய்கிட்டு. தமிழ்நாட்டில் கலவரத்தை செய்ய வேண்டும், பொய்யான சித்தாந்தத்தை புகுத்த வேண்டும், நாட்டு மக்களிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளை தர வேண்டும். அவர் அதுக்கு மேல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தருவேன், வீட்டில் இருக்க எல்லாருக்கும். நான் சிஎம் ஆனா ஒரே பொய்யையும் புரட்டையும் பேசிக்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் ஒன்றியத்திலே நரேந்திர மோடியும் மதத்தை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டு கலவரங்களை உருவாக்கி கொண்டு இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கக்கூடிய பிரதமரை பெற்றிருக்கிறோம். வணக்கம். நீ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, காங்கிரஸ் கட்சியில அட்வொகேட் அலீம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அலீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட வீடியோவை தான் இன்னைக்கு நான் பார்த்தேன். என்ன பேசியிருக்காருன்னா, அண்ணாமலை அண்ணனை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. பிஜேபி கட்சிக்காரன்லாம் ஒன்றுமே செய்யலை. மோடி சொன்னாராம், நான் வருஷத்துக்கு 2 கோடி கவர்மெண்ட் ஜாப் தருவேன். அவர் சொன்னது 2 கோடி ஜாப் தருவேன்னு தான் சொன்னார். 2 கோடி கவர்மெண்ட் ஜாப் தரலாம் சொல்ல. உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, அப்புறம் ஏன்டா அப்படி உருட்டுறீங்க? இதில் வேறு அண்ணாமலை வாயை திறந்தா போய் சொல்கிறாருங்க. நான் கேட்குறேன், சரி அண்ணாமலை தான் வாயை திறந்தா போய் சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து சித்தி கொடுமையால் செத்து போச்சு. அந்த பொண்ணு வந்து சாவறதுக்கு முன்னாடி என்ன பேட்டி கொடுத்துச்சு, என்னை பாத்ரூம் கழுவ சொன்னாங்க, என்னை மோட்டர் போட சொன்னாங்க, பிள்ளைங்களை எழுப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு என்ன பைத்தியக்கார பொண்ணாடா? உங்களுக்கு தான் உங்கள் மதம் பெருசு. சரி, எப்போயாச்சும் நீ இந்த கொக்கைன் கடத்தி மாட்டினான்ல, அவனை பற்றி பேசியிருக்கியா? அதேமாரி கோயம்புத்தூரில் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுல, அதை பற்றி பேசியிருக்கியா? சொல்கிறா. அதேமாரி இங்கே யூபியில் இது குரானில் இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டு போட்டதுக்காக ஒருத்தனை குத்தி கொண்டாங்களே, ஒருத்தனை வெட்டி தலையை வெட்டி கொண்டு மோடியவே கொள்வேன்னு சொன்னோடனே அவனை ஏதாச்சும் கண்டிச்சியா? ஏண்டா நீ வந்து சொம்படிப்ப, அதெல்லாம் கேட்கவே முடியாது. ஏன்டா அவனுக்கு வயிறு எரியுது? இப்போ வந்து ஏன் யோசிக்கவே கூடாது? ஹிந்து மக்கள்லாம் வந்து முட்டாளாகவே இருக்கணும். நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்களாம் கேனப்பைய நம்பிட்டு போயிட்டே இருப்பான்னு பார்க்குறியா? நீலாம் என்ன ஆள்? அட்வொகேட் படிச்சுட்டு கோட்டை போட்டுக்கிட்டா நம்ம வாய்க்கு வந்த மாதிரி என்ன வேணால் பேசலாம். காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துக்குவோம், நம்மளுக்கு அங்கே தான் சப்போர்ட்டு. காங்கிரஸ் திமுக போய் சேர்ந்துக்குவோம், அங்கே போனால் தான் நம்ம வாய்க்கு வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துக்குவியாடா மானங்கிட்டவனை? நீலாம் எதுக்குடா இருக்க? வாயை திறந்தா போய் உன் மதத்துலேருந்து எவனா தப்பு இருந்தால் அதை முதல்ல கேள்றா. என் மதத்தில் தப்பு இருந்தால் நான் கேட்பேன்டா. அதை விட்டுட்டு வாடகை விட்டு சம்பாதிக்காதா? திமுகவுக்கு சொம்படிக்கிறதும் திமுகவுக்கு இது பண்ணுறது. ஏன் திமுகவில் கூட்டணியில் தானே இருக்குது, கேட்க வேண்டியது தானே? ஏங்க நீங்கள் எல்லாத்துக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க, தரவே எல்லாம் மகளிருக்கு இப்போ இலவச பஸ்ஸுன்னு சொன்னீங்க. அந்த பஸ்ஸை நிறுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. அதுலேருந்து கீழே ஓடுற பஸ்ஸில் கீழே தள்ளி விட்றாங்க, அப்படி இப்படின்னு பிரச்சனை வருது. அப்படின்னு கேட்க வேண்டியதுனாடா மானம் கட்டவனே? எனக்கு சரி, திமுக ஆட்சியில் இங்கே மலம் கலந்தானுங்களா தொட்டியில், அதை பற்றி ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற? வாயை திறந்தா போய் சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டில் கேனப்பயலோட வச்சுருக்கானோட எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணுற அலுமெல்லாம் பார்த்துட்டு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயிலில் உங்களோட இடங்க. நீங்கள் உங்கள் மதம் உருவாகி 1300 1400 வருஷம் தான் ஆகுது. அதை பற்றி உனக்கு தெரியுமா? திருச்சி பக்கத்தில் அதை பற்றி பேசுவியா? வக்ஃப் போர்டு அநியாயம் பண்ணுது. அங்கே வந்து ஹிந்து மக்கள் வாழ்கிறாங்க, அதை வந்து வக்ஃப் போர்டு அவங்க நிலங்கிறானுங்க. அதை பற்றி பேசுவியா? நீனு பேச மாட்டல. வாயில் வாழைப்பழத்தை வச்சுட்டு அமைதியாக இருக்கல. உங்கள் மதத்தில் எவனாச்சும் குண்டு வச்சாலோ இல்லை எவனாச்சும் கொண்டுட்டாலோ இல்லை வந்து உங்கள் மதத்துலேருந்து வக்ஃப் போர்ட்லேருந்து எவனுக்காச்சும் நோட்டீஸ் கொடுத்தாலோ வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்குல்ல. உண்மையை சொன்னால் பிஜேபிக்கார இப்போ ஹிந்து மதங்களுக்கு இதுமாரி மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க, இல்லாட்டி மதம் மாறாட்டி இப்படி கொள்றாங்கன்னா சொல்ல தான்டா செய்வான். உண்மையை எவனா இருந்தாலும் சொல்லவே மாட்டானா? நீ தான் இப்போ வாயை திறந்து போய் சொன்னிய ஸ்டேஜ் போட்டு. என்ன சொன்ன? 2 கோடி கவர்மெண்ட் ஜாப். எப்படா 2 கோடி கவர்மெண்ட் ஜாப் தர முடியும்? அதான் நீங்கள் உருவாக்குன கவர்மெண்ட் செக்டர் எல்லாத்தையுமே நஷ்டத்தில் கனடா வச்சுருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு செக்டர் லாபத்தில் வச்சுட்டு போயிருக்கீங்களா? 60 வருஷமாக ஆண்டிங்களா காங்கிரஸ்லேருந்து? நீலாம் எப்படா பேசுகிற? வித்துட்டாங்கன்னா லாபத்தில் இருந்தால் தான்டா வைக்க முடியாது. நஷ்டம்டா எல்லாமே. இப்போ ஏர் இந்தியா வித்தானுங்க 60,000 கோடி நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அதை விற்காம நான் அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்பியாடா நீனு?
எப்பா புத்தி இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்குலாம் இருக்காடா? யோசிச்சு பாருங்கடா.